வணக்கம் நண்பர்களே. அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு விஜய் தான் முதலமைச்சராகணும் அப்படின்னு உறுதியா நினைக்கிறாரு, நம்புறாரு, விரும்புறாரு. அது அந்த கட்சியுடைய அடிப்படை தேடலாகவும் இருந்தது, இலக்காகவும் இருந்தது. அதன் வகையில தான் பல மாநாடுகள், முக்கியமா 2 மாநாடு, அதுக்கப்புறம் 3 ஊர்ல பிரச்சாரம். கரூர்ல என்ன நடந்து நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு பின்னடைவு அப்படின்னு கருதப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. மீண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்பதான் அதனுடைய நிர்வாகிகள்லாம் ஓரளவு மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே தன்னுடைய கட்சி ஆட்சி அமைக்கணும், தான் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து விஜய் பின்வாங்கல. ஆனா இந்த நிகழ்வுக்கு பிறகு பல பேர் அறிவுரை கொடுத்தாங்க. முக்கியமா ஊடகங்கள்ல அறிவுரை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய் கூட்டணி அமைக்கணும், எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும். அண்ணா திமுகவோட விஜய் கூட்டணி அமைச்சா திமுகவை முழுக்க முழுக்க தோற்கடிச்சு விடலாம் அப்படின்னு அறிவுரை கொடுத்தாங்க. விஜய் அந்த எண்ணத்துல உண்மையாவே இல்லை. அடிப்படையில விஜய்க்கு ஆதரவா இருக்கிற பல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாமே என்ன விரும்புனாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜய் நல்லா வளரணும். வளரணும்னா ரொம்ப வளர்ந்துடக்கூடாது, கொஞ்சம் வளரணும். அவரு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆயிடணும், இப்படிலாம் விரும்பினாங்க. இதை தான் ஊடகங்களை பேசிட்டு வந்தாங்க. அடிப்படையில் இது போன்ற ஒரு கருத்துக்களை தான் பதிவிட்டு வந்தாங்க. ஏன் விஜய் அப்படி இருக்கணும்? ஏன் விஜய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும்? அந்த எண்ணம் இருக்கா? அந்த எண்ணம் இருக்கணுமா? எத்தனை நாள், ஒரு 30 ஆண்டுகள் அவர் திரைப்பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து திரைத்துறை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் முதலமைச்சராகணும் அப்படின்னு விரும்புறதுதானே சரியா இருக்கும். அதுதான் அவருடைய தொண்டர்களும் விரும்புவாங்க. அப்படி இருந்தா தான் அவருக்கும் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கரூர் நிகழ்வு ஒரு முக்கியமான திருப்பு முனைதான். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதோ வகையில பாதிக்கப்பட்டாங்க, மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால வெளிப்படையா கருத்து சொல்ல விரும்பல. மிகப்பெரிய நட்சத்திரத்தை தலைவராக கொண்ட அந்த கட்சி, கீழே இருப்பவர்கள் வெளியே வந்து கருத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா அது எந்த ஒரு வகையில தலைவருக்கு குறையாகி போயிருமோ அப்படின்னு நினைச்சாங்க. தலைவருடைய பெயரை குறை சொல்ற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து வர்ற விமர்சனங்கள் தலைமைக்கு ஏதோ வகையில இழுக்கு கொண்டு வந்துருமோ அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க வெளிப்படையா கருத்து சொல்லல. அதே மாதிரி விஜய் கூட அடுத்த 2 நாள்லயே, நிகழ்வு நடந்த அடுத்த 2 நாள்லயே வீடியோ வெளியிட்டாரு. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட வீடியோ கால்ல பேசியிருக்கிறாரு. கரூருக்கு போக போறாரு. அதுக்கான அனுமதி கேட்டிருக்கிறாரு காவல்துறை அலுவலகத்துல. இதன் சூழலை பார்க்கும்போது விஜயோட செல்வாக்கு குறையல. சொல்லப்போனா இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் மேல போயிருக்கு. என்ன காரணமா, கடுமையான விமர்சனங்கள், அவருக்கு எதிராக கூறப்படுகின்ற விமர்சனங்கள், கருத்துக்கள், இதெல்லாம் ஏன் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்ற மனநிலையை மக்கள் கிட்ட கொடுத்திருக்கு. விஜய் தனியாக போட்டியிட்டால், தனியானா அவர் முக்கிய கட்சியா இருந்து பல சிறிய சிறிய கட்சிகள் அவரோட சேர்ந்து போட்டியிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் திமுக மிகப்பெரிய அணியாக இருக்கிறது, கூட்டணியாக இருக்கிறது. அந்த கூட்டணி அதிக இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் திமுக முழு மெஜாரிட்டி பெறுமா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தெரியல. அதுதான் பிஜேபி நினைக்குது. பிஜேபி அதை தான் விரும்புது. திமுக முழு மெஜாரிட்டி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதை நோக்கி இந்த அரசியல் போகணும் அப்படின்னு நினைக்குது. ஒருவேளை விஜய் தனியாக போட்டியிட்டால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 30-40 சீட்டு ஜெயிச்சாருன்னா அந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னாவே ஒரு கட்சி குறைஞ்சபட்சம் 18-19% ஓட்டு வாங்கணும். ஒட்டுமொத்தமா அதுவே ரொம்ப கம்மி, 20% ஓட்டு வாங்கணும். இப்போ அவருக்கு ஒரு 15-18% இருக்கலாம். தேர்தல் பக்கத்தில் அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரலாம். அது அவருக்கு கிட்டத்தட்ட 15-20 சீட்டுகளை கொண்டு வரலாம். அவர் ஏதோ ஒரு ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய, யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கலாம். தனியா போட்டிட்டு தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர் போட்டியிடுகிற போது அவருடைய கட்சி தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனியா போட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு பலம் அவருக்கு இருக்கும். அடுத்து வருகின்ற தேர்தல்கள்ல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லி ஒரு மாபெரும் கட்சியாக, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியாக அந்த கட்சியை மாற்றலாம். இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவருடைய புகழ் இப்படியே மேல போச்சு அப்படின்னா அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தியாக கூட மாறக்கூடும். 117 இடங்களுக்கு மேல் அவர் பெற்று விடுவாரா அப்படிங்கிற தெரியாட்டி கூட அதிக அளவுக்கு இடங்களை வெல்கின்ற கட்சியாக கூட அவர் மாறலாம். எல்லாமே இன்னைக்கு இருக்க நிலைமையில நம்ம பார்க்கறது தான். ஆனா அப்படி இருந்தாலும் கூட திமுக ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு அதிமுக ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. முக்கியமா திமுக எதிர்ப்பாளர்கள் நினைக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவு போல இருப்பவர்களும் நினைக்கிறாங்க. விஜய் ஆதரவாளர்களும் நினைக்கிறாங்க.
ஆகையால விஜய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சரணும் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. இது விஜய்க்கு ஏற்புடையதாக இல்லை, உவப்பானதாக இல்லை. ஏன் விஜயுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இப்போது இல்லை. அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்ததுன்னா யார் முதலமைச்சருங்கிற பிரச்சனை வரும். அதுல எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் பிரச்சாரம் செய்து அதுல ஒரு 30, 40, 50 சீட்டு ஜெயிச்சார் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியாக மாறி எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி அப்பொழுது இருக்கின்ற ஆட்சியை குறை சொல்லி வர்றது ரொம்ப நாள் ஆகும். அப்போது இருக்கின்ற ஆட்சியை கவிழ்த்து விட்டு கூட ஒரு தேர்தலை சந்தித்து அவர் பெரும் பலம் பெறக்கூடும். அரசியல்ல எதுவும் சாத்தியம். ஆனால் அரசியலில் எவ்வாறு நுட்பமாக காய் நகர்த்துகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். விஜய் இந்த கரூர் ஈவெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப மெதுவா தான் காய் நகர்த்துறாரு. இன்னும் அவர் கொஞ்சம் வேகமா போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாஜக கூட அவர் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு எதிரான வாக்குகள், முக்கியமாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு போகணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. திமுகவுக்கு போகின்ற வாக்குகள் விஜய்க்கு போகணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி விஜயோட போன்ல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசி கூட்டணி வச்சுக்கலான்னு சொன்னதாக தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதை விஜய் இப்போதைக்கு ஏத்துக்கல. பொங்கலுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு அப்புறம் பேசலாம்னா இப்போ இருக்கிற நிலைமையை என்னன்னு கணிச்சுக்கிட்டு அப்போ ஒரு முடிவு வருது. அதுதான் ஒரு கட்சிக்கு சரியான நிலைப்பாடு இருக்க முடியும். ஏன்னா தேர்தலுக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைக்கிறது. விஜய் ரொம்ப டைனமிக்கா தான் முதலமைச்சர் அப்படின்னு போகத்தான் விரும்புறாரு. அந்த பாதையை உருவாக்க நினைக்கிறாரு. அதுக்கு தான் ரூட்டு போடுறாரு. அப்படிதான் தன்னுடைய கட்சிக்காரும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் வகையில தான் தன்னுடைய திட்டங்களை வகுக்கிறாரு. 1 மாசம் கழிச்சோ 1.5 மாசம் கழிச்சோ அவர் மறுபடியும் டூர் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பொதுக்கூட்டமா நடத்த வாய்ப்பு இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துல பேச வாய்ப்பு இருக்கு. அது அந்த மாவட்ட மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூட அதிக அளவுக்கான கட்டுப்பாடுகளோடு தன்னுடைய கூட்டங்களை அவர் நடத்த வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே அவர் பக்கம் இருக்கின்ற ஈர்ப்பை மேலும் அதிகரிக்கும். திமுக ஒரு வகையில் மெல்ல மெல்ல தள்ளி தள்ளி விஜயை அதிமுக பக்கம் தள்ளி விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் திமுக காரங்களுக்கு இருக்கு. முக்கியமாக முதலமைச்சருக்கு இருக்கு. இப்ப இருக்கின்ற உளவுத்துறை தகவல்கள் விஜயினுடைய செல்வாக்கு குறைவில்லை அப்படின்னு காட்டுறதா தகவல்கள் சொல்லுது. ஆகையால இனி வருகின்ற காலங்களில் அவர் இன்னும் கூட தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டு இனி சொல்ல போனா ஜனவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கான மாசை காட்டி தனியா கூட தேர்தலை போட்டியிடலாம். திமுக அணி உடையும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கிறாரு. காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்க்கிறாரு. காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுகவோட ஒட்டிட்டாங்க. திமுகவோட ஆதரவு நாடாளுமன்றத்துல காங்கிரஸுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஆகையால அந்த கட்சி திமுகவை விட்டு வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால விஜய் தனியாகவே போக வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயம் ஏற்படும். ஒருவேளை அவர் அதிமுகவோட கூட்டணி அமைக்க வேண்டிய நிலை வந்தால் அதற்கு கூட அவருடைய ரசிகர்கள் தயாராக வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளுவாரு. ஏன்னா திமுக தான் முதல் எதிரி அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு கூட தயாராவாங்க. விஜய் பேசினால் அவருடைய ரசிகர்கள் கேட்கிறார்கள், தொண்டர்கள் கேட்கிறார்கள். விஜய்க்கு என்று தனி ஒரு அரசியல் வட்டம் உருவாகிவிட்டது. ஆகையால அவர் என்ன சொல்றாரோ அதை கன்வின்சிங்கா அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால அவர் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது ஜனவரியில தெரியும். ஆனால் முதலமைச்சர் தான் ஆக வேண்டும் அப்படின்னு விஜய் ஆழமா நம்புறாரு. அதுதான் நம்ப வைக்கிறாரு. அதை நோக்கி அவர் அரசியல் பயணம் போனால் அவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவர் நினைக்கிறாரு. அதே ரூட்ல அவர் போக முடியுமா அப்படிங்கிறது ஜனவரி காட்டும். நன்றி, வணக்கம்.